தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பூத் கமிட்டி முகவர்களுக்கான நிர்வாகிகளுக்கான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கோவை மாநகர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. எஸ்ஐஆர் பணிகளிலே தீவிரமாக கட்சியினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பின்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை அல்லது நிரந்தரமாக வீடு மாறியவர்களை கண்டறிந்து அவர்களுடைய பெயர்களை நீக்குவது, வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முகவரி, வயது, பெயர், புகைப்படங்கள் இவற்றில் மாற்றம் இருந்தால் செய்வது என அடுத்த 1 மாத காலம் தீவிரமாக பணியாற்றக்கூடிய காலம். இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் போது பல்வேறு இடங்களில் முறையாக பயிற்சி பெறாத அரசு அலுவலர்கள் வாயிலாக பல்வேறு சங்கடங்களை நாங்கள் சந்தித்தாலும் கூட அதற்கு பின்பாக சிறிது சிறிதாக அதிகாரிகளும் தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டார்கள். அரசியல் கட்சிகளும் இந்த பணியை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம் எஸ்ஐஆர் பணியினை எதிர்ப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டு பல்வேறு இடங்களில் அவர்கள் அரசில் இருக்கின்ற காரணத்திற்காக அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், நிர்வாகிகள் சில இடங்களில் பிஎல்ஓக்களை மிரட்டுவது அல்லது தவறுதலாக வாக்காளர்களை இணைப்பது என்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார்கள். அதை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி ஆயினும் தமிழகத்திலே வாக்காளர் பட்டியல் நேர்மையானதாக, உண்மையானதாக, சந்தேகத்திற்கு இடமில்லாததாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சியத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தார்மீக கடமையாக எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவதற்கான சூழலை கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போதிருந்து வாக்காளர்களை சந்திப்பது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அதற்கு தீர்வு கொடுப்பது எனவும் கூடுதலான மக்கள் பணியிலேயும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கம் என்பது ஒவ்வொரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அவர்கள் சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஒரு முறை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் எச்சரிக்கையோடு பார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இது ஒரு பயிற்சி வகுப்பு போலவும் நாங்கள் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். எந்த படிவத்தை எதுக்கு கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது, என்ன மாற்றங்களை யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பயிற்சி முகாமில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு தூரம் அந்த வாக்காளர்களுடைய பணி நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து தேர்தல் ஆணையமே அதற்கான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வரக்கூடியது எத்தனை தொகுதிகளில் 100% அது நிறைவு பெற்றிருக்குங்கிறத அந்த டேட்டா தேர்தல் ஆணையம் பார்த்து முடிவெடுக்க வேண்டும். திரு KN நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிங்கெல்லாம் காசு வாங்காம நேர்மையாக தான் இருக்காங்கன்னா அவங்க இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க, மக்கள் நம்புவாங்கன்னு எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம், ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்தோட முதலமைச்சர் பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போகிற மாதிரி அவரை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் பாவம் விவரமே தெரியாம இருக்காரு. அவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் கூட தெரியாம இருக்காரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அமைச்சரவையில ஜெயிலுக்கு போன அமைச்சரெல்லாம் எதுக்குங்க அவர் வச்சிருக்கணும்?
குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இது நேர்மையான அரசா? திமுகவுக்கு நேர்மைக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? அதனால் எந்த அமைச்சர்கள் மீது, மாநில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் சரியான முறையில் விசாரணை செய்ய வேண்டும். மாநில அரசு அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால சில நேரங்களில் அதை மூடி மறைப்பதற்காக, மிரட்டுவதற்காக முடிவு செய்வார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு முன்னாள் மந்திரி திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா, நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு அவர் தியாகி ஆயிட்டாரு, திடீர்னு புனிதர் ஆயிட்டாரு. ஏன்? அதிகமாக கொடுக்குறாரு. அதனால இவங்க மேலே குற்ற வழக்கு இல்லைன்னு ஏதாவது இருக்கா? இல்லை பொய் வழக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பொய் வழக்குன்னு சொன்னால் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதுங்க. கரூரில் போய் நின்று பக்கமாக படித்தவரே முதலமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால் இவ்வளவு ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வந்திருக்கின்ற அமைச்சரை இன்னும் அமைச்சரவையில் வைத்து திமுக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழலை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள்.